Can I touch it? No, but nobody can touch this bike. Only rich people like me. That's why I get it. Oh no, Spidey, that's unfair. You're cheating. Well, ஆயில் கொஞ்சம் ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் ஸ்பைசஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, கூடவே சோம்பும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெண்ணெய் பொரிஞ்சு வரணும். வெயிட் பண்ணுவோம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. அதில் வெங்காயம், நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரௌனிஷாக கோல்டன் கலரில் வருதோ அவ்வளோ டேஸ்ட். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் கோல்டன் ப்ரௌன் கலரில் வெங்காயம் வந்துடுச்சு, நல்லா வதக்கிடுச்சு. ஸோ அது கூடவே இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் உடனே ஆயில் எப்படி நல்லா தெரிஞ்சு வெளியே வருது பாருங்கள். இப்போ இந்த டைமில் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சிம்பிளான சிக்கன் கிரேவி, சண்டே ஸ்பெஷல் மார்னிங் இட்லி தோசைக்கு சூப்பரான சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோ பார்த்து கற்றுக்கணும். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதனா வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மஞ்சள் ஆட் பண்ண போகிறோம். அடுத்து மிளகாத்தூள். நமக்கு எவ்வளோ ஸ்பைஸ் வேணுமோ அவ்வளோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணுறோம். தேவையான அளவு உப்பு, பெப்பர், மிளகாத்தூள், பெப்பர், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா தான் நம்ம சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். முன்னாடியே சிக்கன் ஒரு 1/2 kg சிக்கன் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள். அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பும் போட்டுருங்க. இதை போட்டு நல்லா கலரிடும். இந்த மாதிரி நல்லா மசாலா எல்லா பக்கமும் போகாமல் நல்லா கலரி விட்டுக்கோங்க. சிக்கன் போட்டு நல்லா கலர்னதுக்கப்புறம் நம்ம அதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றினா கரெக்டாக சிக்கன் நல்லா வேகும். நம்ம இட்லிக்கு தேவையான மாதிரி கிரேவி கிடைக்கிறதுக்காக 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு வாட்டி கலரி விட்டுருங்க. கலரி விட்டுட்டு மிட் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுருங்க. தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மிட் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். 10 மினிட்ஸ் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இட்லி ஓப்பன் பண்ணிக்கலாம். சூப்பராக வந்துருக்குங்க. ஆக்சுவலாக முன்னாடி வாட்டி செக் பண்ணி பார்த்தோம், இப்போ வேகலை, மறுபடியும் மூடி வச்சிருக்கோம். இப்போ சூப்பராக வந்துருக்கு. எல்லாம் ஆவி பறக்க பூ மாதிரி இட்லி. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எவ்வளோ நல்லா கொதி வருது பாருங்கள். சிக்கன் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, சிக்கன் நல்லா வந்துருக்கு. ஆக்சுவலாக சூப்பராக வந்துருக்கு. டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்லா வருது. இட்லிக்கு வச்சு சாப்பிட்டோம்னா சும்மா அமிர்த மாதிரி இருக்கும். கொத்தமல்லி போட போகிறோம். ஆக்சுவலாக கரெக்டாக நல்லா வந்துச்சு. ஸோ இறக்குற ஸ்டேஜில் கரெக்டாக கொத்தமல்லி போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும்.